பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நடக்கிறதான உபவாச ஜெபத்தில் உங்கள் யாவர் அன்புடன் அழைக்கிறேன். சரியாக இன்று காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நம்முடைய எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் ஆலயத்தில் நாம் உபவாச ஜெபம் வைத்திருக்கிறோம். யாரெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ வந்து கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் 4 ஆராதனைகள், மார்னிங்ல 6 o'clock, 8 o'clock, 10 o'clock மற்றும் ஈவினிங் 6 o'clock 4 ஆராதனை இருக்கு. நீங்கள் வந்து பங்கு பெற உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 94வது சங்கீதம் 18வது வசனம், Psalms 94 verse 18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், எங்கடா சறுக்கிடுவோம் என்று நம்ம சொல்லுகிற வேளையிலே கர்த்தர் நம்மளை தாங்குகிறார். ஒரு நாள் உங்க காலை சறுக்குதலுக்கு அவர் விடவே மாட்டார். ஆமென். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எங்க விழுந்துருவேனோ, எங்க நான் வந்து கீழே தள்ளப்படுவேனோ, எங்க நான் எனக்கு அடிபற்றுமோ நீங்க நினைக்கிறதுக்குள்ளதாக கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. நல்லா ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. அநேகர் நம்முடைய மனதில் தோன்றி கொண்டிருக்கலாம், ஆண்டவரே இந்த ஆபத்து வந்து விடுமோ, இந்த பிரச்சனைகள் வந்து விடுமோ, இந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குமோ என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் யோசிக்கிற வேளையிலே நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவரே தேவனுடைய கரம் ஆண்டவர்களை தொட்டு விடுதலை ஆக்கட்டும் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே இதனால் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாருக்கும் தேவையான கிருபையினை தரவிடமா ஜெபிக்கிறேன். அதை கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுல ஒரு குறைவு இருக்கக்கூடாது. பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் அந்த ஒரு குறைவில்லாம நடத்துங்கப்பா. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளோட பிசினஸ் ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் வீட்டுக்கு கொண்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. அதுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் போவதாக. இதனால் அநேக ஊழியத்தை தாங்க எழும்பட்டும். அன்றைய கூகுள் பே, போன் பே, பேச்சு மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கைகளும் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் தாமே நீரே கூட வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, மகிமையான காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.